சீதாராமன் சீரியல் February 5 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு ரவுடி வந்து கதவை தட்டவும் சுபாஷ் எந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. சுபாஷோட நெத்தியில் கன்னை வச்சு ஷூட் பண்ணலான்னு அந்த ரவுடி போகும்போது அதுக்குள்ளே சுபாஷ் தட்டி விட்டு அது வேறு டைரக்ஷனில் ஷூட் ஆகவும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயந்து போய் என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி வராங்க. சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் பயங்கரமாக கத்தவும் அந்த ரவுடி பயந்து போய் வெளியே ஓடுறாங்க. சித்தப்பா என்னாச்சு அப்படின்னு ராம் வந்து சுபாஷ் கிட்ட கேட்கவும் அந்த ரவுடி ஓடுறான் பிடி பிடி அப்படின்னு சொல்ல ராம் அந்த ரவுடியை ஃபாலோ பண்ணி ஓடுறாங்க. கீழே துரை அந்த ரவுடியை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. துரையையும் தள்ளி விட்டுட்டு அந்த ரவுடி ஓடி போய் 2 வீலரில் ஏறி போயிடுறாங்க. ராம் துரை 2 பேரும் பின்னாடியே வந்து கேட் வரைக்கும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டுக்குள்ளே போய் என்னாச்சு சித்தப்பா, யார் அது, உங்களை எதுக்காக ஷூட் பண்ண வந்தாங்க அப்படின்னு ராம் கேட்கவும் சுபாஷ் அப்படியே பயத்தில் நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல ராம், யாருன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் நெத்தி புட்டில் கன்னை வச்சுருந்தா விட்டுருந்தா என்னை ஷூட் பண்ணியிருப்பான், நான் எப்படியோ தட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சுபாஷ் சொல்லவும் கண்டிப்பாக மகாலட்சுமியை கொண்டவங்க தான் இப்போ சுபாஷையும் கொலை வந்திருக்கணும் அப்படின்னு துரை சொல்ல அப்போ சீதா தான் ஆளை செட் பண்ணி இப்போ சுபாஷை கொல்ல அனுப்பிச்சிருக்காளா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. சீதா எதுக்காக சுபாஷை கொலை பண்ணும்? சுபாஷ்க்கு வேற ஏதாவது எதிரிங்க இருக்காங்களா? யாராவது ஹைதராபாத்ல இருந்து வந்திருப்பாங்களா? சொல்லு சுபாஷ் அப்படின்னு துரை கேட்க சுபாஷ் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே சுபாஷ் கிட்ட சேது உனக்கு குடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஹைதராபாத்ல இருந்து எதுக்கு ஆளுங்க வந்து உன்னை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சேது கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அங்கே இருக்கிற கம்பெனி நல்லபடியாக ரன் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த பொறாமையில கூட வந்திருப்பான் அப்படின்னு தான் துரை சொல்ல வராங்க. வேற ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக இந்த வேலையை சீதா தான் பண்ணியிருக்கணுங்கிறாங்க அர்ச்சனா. ராம் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது, இது ரொம்ப சீரியஸான விஷயம், முதல்ல இது என்னன்னு பாரு ராம் அப்படின்னு சேது சொல்லவும் சரிப்பா நான் காலையில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்கிறாங்க ராம். நான் முதல்ல என் பசங்களை கூட்டிகிட்டு பேசாமல் ஊருக்கு போகிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அர்ச்சனா சொல்ல நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அர்ச்சனா அப்படின்னு சேது அர்ச்சனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க ராம். சீதாவை பார்த்துக்கிட்டே சீதாவும் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ராம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு ராம் சொல்லவும் சரி ராம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல சரி இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு ராம் அவங்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல அவரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுபாஷ் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. சரி ராம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பாட்டுக்கு கடன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் துரை ஒரு வேளை அர்ச்சனா தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும், மகாலட்சுமியை கொன்னது கூட இந்த அர்ச்சனா வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு துரை சொல்லவும் மாமா எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் ராம் நான் எதை வச்சு சொல்லலை, நான் உன்ன மாதிரி ஐபிஎஸ் எல்லாம் படிக்கல, என் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அது சொல்லுது சீதா கண்டிப்பாக இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான்னு அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. ஆமாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு துரை கிட்ட சொல்லிட்டு கூட இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல எல்லா கேமராவையும் செக் பண்ணுங்க, அவன் மாஸ்க் போட்டிருந்தனால முகம் சரியாக தெரியல, ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான் என்கிட்ட இருந்து, என்னென்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ராம் சொல்லவும் அந்த கான்ஸ்டபிளும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக ஒரு கோவில் முன்னாடி அர்ச்சனாவோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஒரு சில ரவுடிங்கள் நின்றுட்டுருக்காங்க. இவளை இன்னைக்கு கண்டிப்பாக போட்டுடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அர்ச்சனா, சீதா, மீரா, அஞ்சலி, பிரியா, சத்யான்னு எல்லாருமே லேடிஸ் எல்லாம் கோயிலுக்கு வராங்க. அங்கே அர்ச்சனாவை பார்த்ததுமே அந்த ரவுடிங்க இவளை தான் நம்ம இப்போ போடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன இன்னைக்கு திடீர்னு கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க பொண்ணுங்க கேட்கவும் நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, அதனால தான் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க சொல்லி சாமிக்கிட்டையாவது வேண்டிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும் அந்த இடத்துலையும் சீதா, மீரா அப்புறம் அர்ச்சனாவுக்குள்ளே ஒரு சின்ன ஆர்கியூ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்குள்ளே போகிறாங்க சாமி கும்பிட்றதுக்காக. அங்கே இருக்கிற ரவுடியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அர்ச்சனாவை கத்தியால் குத்தலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே சீதா நோட் பண்ணிடுறாங்க அந்த ரவுடியை. தடுக்கிறதுக்காக மீராவும் சீதாவும் ஓடி போகிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.